இன்னைக்கு நியூஸ்டிக் திரைவிமர்சனத்தில் நம்ம பார்க்க போற படம் கப்பல். சுமாரா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி திரைத்துறைக்கு வந்த இயக்குனர் சங்கரை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும். இவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இயக்குனர் அப்படின்னாலும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்வன் படம் மூலமா தயாரிப்பாளராக மாறினவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு 4 வருஷ இடைவெளிக்கு அப்புறம் கப்பல் அப்படின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு அப்படின்னதும் ஒரு ஆர்வம் இருக்க தான் செஞ்சுது. நமக்கு மட்டும் தான் அப்படியான்னு பார்த்தா தியேட்டர் வந்திருந்த அத்தனை பேரும் அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்திருந்தாங்க. இந்த எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செஞ்சுதானே இனி பார்ப்போம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வரவே வராத கதை இல்லைங்க. அது ரொம்ப பழைய கதை, ஆனால் சும்மா டக்கரா சமீபத்திய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல ஒரு ஹீரோ கூடவே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, ஒரு சத்தியம், அதை கடைசி வரைக்கும் எல்லோரும் காப்பாற்றினாங்களா இல்லை அவங்கவுங்க வழியில் போனாங்களா அப்படிங்கிறதான் படத்தோட கதை. காதல் இல்லாமல் எப்படி தமிழ் சினிமா இல்லையோ அதே மாதிரி காதலுக்கு உதவி செய்யும் நண்பர்கள் இல்லாத தமிழ் சினிமாவும் இல்லைங்க. இப்படியான சூழலில் நண்பர்களே காதலுக்கு எதிரிகளானா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் படத்தோட ஸ்டோரி. வேலை வெட்டியே இல்லாத 5 பேர் சினிமாவில் இவங்களை பார்க்கும்போது நமக்கே நம்ம மேலே ஒரு சந்தேகம் வருதுங்க. நம்ம சரியான வாழ்க்கை தான் நடத்துகிறோமா? ஏன்னா ஒரு வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் பொண்ணை உஷார் பண்ணுறது மட்டும்தான் படத்தில் தொழிலாக வச்சுருக்கிறாங்க. சரி, காமெடி படத்தில் எதுக்கு லாஜிக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு நம்ம படத்தை தொடர்ந்து பார்த்தோம். படம் பூரா நல்லா ரிச்சாக எடுத்திருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு காமெடின்னு தொடர்ச்சியாக நம்மளை சிரிக்க வச்சிருக்காங்க. மூளையை செலவிக்கு போட்டுட்டு போய் பார்க்க ஒரு சரியான படங்க அது. மொத்தத்தில் ஓட்டை இல்லாத கரை சேரக்கூடிய கப்பல் இது. தொடர்ந்து நம்ம நியூஸ்டிக் திரை விமர்சனத்தை கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.